இப்ப சொல்லு சக்தி, எப்படி இந்த பொண்ணுரங்கம் செஞ்சது செய்தானே? மாமா. ஹலோ சக்தி. ஹலோ ஹலோ சக்தி. சக்தி. ஏய் என்ன மாப்பிள சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிருச்சு. விடு மாப்பிள, வண்டி சார்ஜர் இருக்குல்ல, போஸ்ல போட்டுக்குவோம். அதுவும் சரிதான். அப்புறம் சக்தி கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? நான் எது செஞ்சாலும் சக்திக்கு சொல்லிட்டு தான் செய்வேன். இப்ப சக்தியே வந்து உன் கண்ணாலத்தை நடத்த போகுது. உனக்கு சந்தோஷம் தானே? அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு திருப்தியாப்பா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எல்லா ஏற்பாடும் பண்ணியா சொல்லு மாப்ள. சொன்னது ஞாபகம் இருக்கு. ஹலோ 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 எச்சுக்கிச்சுமி. என்னையா அது? காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் ஐயா. இடம் சூழ்நிலை எதுவும் தெரியாது போல இருக்குது. நானும் மனசார சக்தியை காதலிக்கும் போதும் இப்படிதான். காடு கரை கம்மா மதகு வயலு வாய்க்கா தோப்பு துறவுன்னு எல்லா இடத்துலயும் சக்தி பேர சொல்லிட்டு தான் சுத்தி இருப்பேன். அப்புறம் மச்சா என்னவோ சொன்னீங்க, சக்தி கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன், சொல்லாம பேச மாட்டேன்னு. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன இது? சரி, இப்ப நம்ம எல்லாரும் சோழ வந்தானுக்கு புற பண்ணோம். வாங்க மாப்பிள, அந்த பேச்சுலர் பார்ட்டி ஒரு என்னம்மா சொல்றா? எங்கம்மா இருக்கா அவன்? ரோஜாவையும் முத்தியையும் கூட்டிட்டு மாமா சோழ வந்தான் போயிட்டு இருக்காரு. காலையில வீரகாளியம்மன் கோவில்ல கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. சக்தி, இப்பதாமா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் மருமகன்னா மருமகன் தான். கில்லி படத்துல விஜய் த்ரிஷாவை தூக்குன மாதிரி. வாய முடுங்கம்மா. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு ஒரு விவசாய இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னம்மா இது? என்னம்மா இந்த பொண்ணுரங்க இப்படி பண்ணிட்டா? அதான் அத்தை, எனக்கும் யோசனையா இருக்கு. மாமா இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. எல்லாம் தோ இந்த காஞ்சனாவால வந்தது. எப்ப பார்த்தாலும் உன்னை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத பார்த்து பொண்ணுரங்க தாங்க முடியாம ஐயோ போனா போகுதுன்னு இவங்க பையன் முத்துவுக்கும் அந்த பொண்ணு ரோஜாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கா. இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல அத்தை. நான் உடனே புறப்படுறேன். போய் அவங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து ரோஜாவை கூட்டிட்டு வந்து வசந்தா அம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும். சக்தி, என்ன காரியமா செய்ய போற? முத்து ரோஜா கல்யாணத்தை நிறுத்த போறியா? நீ செய்ய வேண்டியத என் மருமகன் பொண்ணுரங்க செஞ்சிட்டு இருக்காரு. நீ இப்ப போய் கல்யாணத்தை தடுத்து அவங்கள பிரிச்சிடாதமா. அப்படி பிரிச்சினா பாவமா என் பையன். ஏய் ஏமா, எங்க குடும்ப மானம் மரியாதையை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களாமா? அத்தை, நான் உடனே புறப்படுறேன். காரியம் கைமீறி போகாம பாத்துக்கணும். சக்தி, நீ தனியா போகாதம்மா, நானும் உன் கூட வரேன். அந்த தடிய கண்ணத்திலேயே ஓங்கி அரையணும் எனக்கு. வேண்டாத்த, இப்ப ஆத்திரப்பட்டா நம்ம நினைச்சது எதையும் சாதிக்க முடியாது. நான் மட்டும் போய் தனியா சமாளிச்சுக்கிறேன். சக்தி, நானும் வரேனே. ஏமா, தமிழ்ல தானே சொன்னா, யாரும் வர வேணான்னு. புரியலையா உங்களுக்கு? ரொம்ப விலை கொடுத்து வாங்கறதுக்காகவே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சக்தி என்ன சொல்றாளோ அதை செய்யுங்க. சக்தி என்ன செஞ்சாலோ அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். அம்மாடி, நீ பத்திரமா போயிட்டு வாமா. சக்தி, நான் என்ன சொல்றேன்னா, வாங்கின திட்டு போதாதா? அதான் சொல்றாங்கல்ல, சும்மா இரு. சக்தி, நீ சீக்கிரம் கிளம்புமா. சரிங்க கிளம்பு. சக்தி, அட 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 அட, இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பொண்ணு ரங்கம் முத தடவையா சக்திக்கு தெரியாம ஒரு காரியம் செஞ்சிருக்கான். நல்லா இருக்கிற புருஷனும் பொண்டாட்டியும் அடிச்சுக்க போறாங்க. அது இருக்கட்டும், இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஐயோ, ஒரே த்ரில்லிங்கா இருக்கே.
மா அழாதம்மா. மா இப்ப எதுக்குமா அழற? நீதாம்மா தைரியமா இருக்கணும். நான் தைரியமா தாண்டா இருந்தேன். ஆனா என் பொண்ணு என்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறப்ப என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? உன் வாழ்க்கைக்கு எடுத்த சக்தியே உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறா. என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? நீயே சொல்லு. அந்த சக்திய மா அப்புறம் ஏமா ரோஜாவை கூட்டு வந்து வீட்டுல வர சக்தி சொன்னப்ப அவ பேச்சு நம்பி ஏமா வந்த? அவ சொன்னதை நம்பி நான் வரலடா. நம்ம வீட்டுக்குன்னு வந்து வாச்சிருக்காளே அந்த பூமிகா, அவ தானே நம்ம ரோஜாவை வெளியே அனுப்பி வச்சா. அவ்வளவு நாளார விட்டா ரோஜா எங்க இருக்கான்னு தெரிய போகுது. அதனாலதான் அங்கிருந்து வந்தேன். முதல்ல இவளுக்கு வைக்கணும் கச்சேரி. உள்ள எல்லாம் இருக்காங்கம்மா, மெதுவா பேசு. ஆமாண்டா. ஆமா, இனி என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் நாம. மாமா, நீங்க ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் பண்ணது தப்பா மாமா? அவ நினைச்ச மாதிரி வாழ்க்கைய ஆரம்பிக்கட்டும்னு நீயே அவளை வெளியே அனுப்பிட்டியம்மா. இல்ல மாமா, ரோஜாவை அனுப்பாம இருந்திருந்தா வீட்லயே அவ வாழ்க்கை முடிஞ்சிருக்குமே. எனக்கு எல்லாம் புரியுதுமா. சக்தி வீட்டுல இருந்து அவங்க வரட்டும், அப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். நீ அழாதம்மா, அழாதம்மா. என்ன வசந்தா, நீயும் மதன் மட்டும் வந்திருக்கீங்க? ரோஜா எங்க? இதோ இங்க நிக்கிறாளே, ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி. இவகிட்ட கேட்க வேண்டியதுதானே? ரோஜாவை இவதான் அனுப்பி வச்சா. சக்தி வீட்டுக்கு போனீங்கல்ல, ரோஜா கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவ சக்தி வீட்டுல இல்ல. நம்ம பொண்ணையும் அந்த முத்துவையும் பொண்ணு ரங்கும் எங்கேயோ கடத்திட்டு போயிருக்கான். அதுக்கு அந்த சக்தி உடந்த, ஆனா அதை என்கிட்ட மறைக்கிறா. நம்ம பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இப்போவாவது அந்த திமிர் பிடிச்ச சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கங்க. சக்தி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் துணை போக மாட்டான். சரி, சக்தி உங்ககிட்ட என்ன சொன்னா அதை முதல்ல சொல்லு. ரோஜா கிடைச்ச உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிருக்கா. ஆனா நான் அதை நம்பல. என் பொண்ணு அந்த பொண்ணு ரங்கத்தோட அனுப்பி வச்சது இந்த மலை நாட்டுக்காரி தானே. இவ்வளவு நாலு போட்டு தானா உண்மை வெளியில வரும். ரோஜா சக்தி வீட்டுல இல்லனா வேற எங்க போயிருப்பான்னு பூமிகாக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு எல்லாம் தெரியுங்க. இவ தானே ரோஜாவை வீட்டை விட்டு வெளியே அமிச்சா. இவளுக்கு எல்லாம் தெரியும். டேய் மதன், இவகிட்ட விசாரிடா. இவ உண்மையை சொல்ற வரைக்கும் விடாத. ஏய், ரோஜாவை பொண்ணுரங்க எங்கடி கூட்டு போயிருக்கான்? சொல்லுடி, சொல்லுடி. எங்க கூட்டு போயிருக்கான்னு கேக்குறல? மச்சான், சத்தியமா எனக்கு தெரியாது மச்சான். நீ தானே ரோஜாவை வெளியே அனுப்புன? நீ தானே அவ வெளியே போறதுக்கு ஏற்பாடு பண்ண? நான் அவளுக்கு அண்ணி என்கிட்ட அழுதா. அதான். என்னடி அண்ணி? சொல்லு, எங்கடி போடா? சொல்லி தோடி. சொல்லுன்னு சொல்லல. மச்சான், மரியாதையா இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல கொன்னுடுவோம் உன்னை? மரியாதையா சொல்லு. மதன், எனக்கு தெரியாது மச்சான். அவளை விடா. ஏய், இப்ப நீ சொல்லல என்கிட்ட அடிப்படை சாவு. ஏய், அவளை விடுறான்னு அப்பா, சொல்லல. நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதப்பா. இவ சூழ்நிலையில நான் இருந்தாலும் நானே ரோஜாவை அனுப்பியிருப்பேன். அவ இங்க இருந்து போகலனா நம்மளை விட்டு அவ போயிருப்பாடா. ஏய், என்ன பாக்குற? உயிரையே விட்டுருப்பா. பூமிக்கு அந்த பயத்துலதான் பொண்ணுரங்கத்தோட ரோஜாவை அனுப்பி வச்சிருக்கா. இவ அந்த உதவியை செய்யலனா ரோஜா இந்த வீட்டை விட்டு முத்து கூட ஓடி போயிருப்பா. என்னங்க பேசுறீங்க? ரோஜா ஓடி போயிருப்பாளா? அவ உங்க மகங்க. அத மறந்துட்டு பேசாதீங்க. இந்த ஓடுகாலி தான் அவ வீட்டை விட்டு போறதுக்கு ஐடியா கொடுத்திருப்பா. அதான் போயிட்டா. சக்தி சக்தின்னு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஆதரவா பேசுறீங்களே. அந்த மகராசி ரோஜாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. ஒருவேளை அப்படி ரோஜாவை
அவ கூட்டிட்டு வரலனா சக்தி வீட்டு முன்னாடியே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிருக்கேன். என் பொண்ணு கிடைக்கல, நான் செத்து போயிடுவேன். அத மறந்துடாதீங்க. என்னதனோ என்னாச்சு? ஏய் கேக்குறேன்ல, ஏன் குட்டி போட்ட 3 பேரும் அலைஞ்சிட்டே இருக்க? என்னாச்சு? போங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பையன். இவன் கல்யாணத்தை பெரிய மண்டபமா பார்த்து ரொம்ப கிராண்டா பாட்டு கச்சேரி அப்படி இப்படின்னு சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில கோயில பண்ற மாதிரி ஆயிடுச்ச. இப்ப என்னாச்சு? கல்யாணத்தை கோயில்ல முடிச்சிட்டு வரவேற்ப நம்ம ஊர்ல நாம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இந்த பாருங்க, என் தங்கச்சி வசந்தாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். உன்னை மருமகனா ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணத்தை உடனே நடத்துறா. அவ்வளவுதான். அவ காது பட எதுவும் பேசுறாத தனலட்சுமி. அப்புறம் வசந்தா ரொம்ப வருத்தப்படுவா. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஆமாமா, அப்பா சொல்றதா சரி. கல்யாணம் முடியல இருக்கும், நீ எதுவும் பேசிடாத. அத்தை மதன் மச்ச கல்யாணம் பிரச்சனை முடிச்சதுனால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்கம்மா. அதனால நம்மளால அத்தைக்கு எந்த தொந்தரவும் வேண்டாமா? டேய், யாருக்கு யார் தொந்தரவு? வசந்தா மனசு நோகுற மாதிரி நான் அப்படி என்ன சொல்லிட போறேன்? இத பாருங்க, நான் கோயிலுக்கு போக மாங்கல்யம் பூஜை பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தயாராகிறேன். என்ன, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என் அண்ணன் குடும்பம் என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படி நல்லபடியா நடத்தி முடிக்க போறனோ தெரியலையே. என்னங்க? இங்க வா. என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன். வசந்தா, இப்பவாவது ரோஜாவை பத்தின உண்மையை சொல்லிடுமா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள முடிஞ்சிடும். தேவையில்லாம கோயிலுக்கு போய் நாம அவமானப்பட வேண்டாம். நாம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எந்த சம்பந்தமும் இல்லாம உங்க அண்ணன் குடும்பம் ஏன் அவமானப்படணும்? இது பாருங்க, என் அண்ணனும் என் அண்ணன் குடும்பமும் எனக்கு துணையா இருப்பாங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். உதவாட்டியும் பரவாயில்ல, உபதிரமா இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ரோஜா கிருஷ்ணா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வந்து மச்சான், அது நீ எதுவும் பேசாத. என்னடா, யாருக்கு போன் பண்ண? ரோஜாக்கும் ஃபோன் பண்ண, சக்திக்கும் ஃபோன் பண்ண. ரெண்டுமே நாட் ரீச்சபிள்னு வருது. மா, எனக்கு நம்ம சக்தி எஸ்கேப் ஆயிட்டேன்னு தோணுதுமா. டேய், சக்தி எனக்கு விரோதியா இருந்தாலும் சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஜாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்து விடுவா. எல்லாம் தோ இந்த ஆடு மேய்க்கிறவளால வந்தது. இவ்வளவு 4 சாத்து சாத்துனாதான் யாத்திரை அடங்கும். இங்க பாரு, ரோஜா காணாம போனது எங்க அண்ணன் குடும்பத்துக்கு தெரியாது. நீ ஏதாவது ஏடா கூடம் பண்ணி அவங்களுக்கு சொன்ன, உன் சங்க அறுத்துருவேன். இங்க பாரு, ரோஜா காணாம போன விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன நீ ஏதோ பேச்சு சத்தம் கேட்டது, நாங்க வரோம் தெரிஞ்சது அமைதியான மாதிரி தெரியுது. அண்ணி, ரோஜாவை பார்க்க அவ ரூமுக்கு போனேன், அங்க அவளை காணோம். உங்க ரூமுக்கு வந்த, அங்கேயும் அவளை காணோம். அதான் இங்க வந்த. ஏன் அண்ணி எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு? ரோஜா எங்க? எனக்கு தெரியும், நீங்க யாரும் சொல்ல வேணாம். பூமிகாக்கா, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு
ரோஜா ஏதோ ஒரு பையன் லவ் பண்ற சொன்னீங்களே, அவனோட ஓடி போயிட்டலா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது கிருஷ்ணா என்னப்பா கேக்குற? அத்தை சும்மா காமெடி தான் தான் பண்ண. நீங்க எல்லாரும் சீரியஸா இருந்தீங்களா, அதான் ஒரு காமெடி பண்ண. டே கிருஷ்ணா, விளையாடுனது போதும்டா. அண்ணி, எங்க குடும்ப நகைய ரோஜா கிட்ட கொடுக்கணும். அத போட்டுக்கிட்டு தான் அவன் மணமேடைக்கே வரணும். அத தன் கையால கொடுக்கணும்னு கிருஷ்ணாவும் பின்னாடியே வந்துட்டான். ரோஜா எங்க அண்ணி? ரோஜா பியூட்டி பார்லர் போயிருக்கா. அவ அப்படியே வந்துருவா. அண்ணி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? கல்யாண பொண்ணு தனியா அனுப்புவாங்களா? தோ பூமிகா இருக்கல்ல, அவளையாச்சும் கூட அனுப்பியிருக்கலாம்ல. இல்ல நீ வீட்ல கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. மருமக இவதானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அது மட்டும் இல்ல, பியூட்டி பார்லர் நடத்துறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளை பத்திரமா அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிங்க அண்ணி, நீங்க சொன்னா சரிதான். நாங்க கிளம்புறோம். அண்ணி, இந்த நகை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அத திரும்பி எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன, என்கிட்ட கொடுங்க. நான் ரோஜா வந்த உடனே கொடுத்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? 1000 வேலை இருக்கும். அதனால உங்ககிட்ட வேண்டாம். பூமிகா, இந்த நகையை நீ பத்திரமா வச்சுக்கோ. கோயில்ல ரோஜா மணமேடைக்கு வரதுக்கு முன்னாடி அவ கழுத்துல போட்டு அனுப்பு. என்னம்மா பாக்குற? நீ இந்த வீட்டு மருமக, அதே மாதிரி என் வீட்டு மருமகளுக்கு இந்த வீட்டு மருமக நீ உன் கையால கொடுத்தீனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் உன்கிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோமா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. கொடுங்க, வாங்கிக்கோ. அண்ணி சீக்கிரமா கிளம்பி வாங்க. நாம போறதுக்கு முன்னாடி கோயில ரோஜா வந்து காத்துட்டு இருக்க போறா. வாங்க அண்ணி, நாங்க கீழே வெயிட் பண்றோம். போங்க. இத பாரு, நல்லா கேட்டுக்க. ஒரு நாள், இன்னைக்கு ஒரே நாள், என் பொண்ணு ரோஜாவுக்கு கல்யாணம் ஐயா புகுந்த வீட்டுல எடுத்து வைக்கிற முதல் அடி. நீ இந்த வீட்ல இருந்து எடுத்து வைக்கிற கடைசி படி. கேட்டல, அதான் நடக்கும். எல்லாம் ரெடி மாப்ள. இருங்கயா இருங்கயா, கிணத்து தண்ணிய வெள்ளமா அடிச்சுட்டு போயிட போது. மாப்பிள பொண்ணு ரெடி, மாப்பிள ரெடி, ஐயரு ரெடி, ரெடி, பொண்ணு பூஜை ஜாமான ரெடிப்பா, ஆலியும் ரெடி. சொன்ன மாதிரி கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதானே? ஏன் மாப்ள இம்புடி ஏற்பாடு பண்ணனே, அதை பண்ண மாட்டேனா? சக்திக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன்ல, சக்தி வந்துட்டு. சரிடா. ஏய் மாப்பிள, அண்ணி வரும்போது வரட்டும்டா. நேரம் ஆகுதுல, சட்டு பொண்ணு காரியத்தை முடிப்போம்டா. இல்ல மாப்ள, இது யாரு? சக்தியோட தம்பி. இது சக்திக்கு நாத்தனார வர போற புள்ள. அதனாலதே சக்தி இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதே கொஞ்சம் பொறுமையா இரு. மச்சான், ரோசா இப்ப சந்தோஷம் தானே? பாருங்கய்யா, சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச காதல் சோழம் வந்தால கண்ணாலத்துல வந்து முடிய போகுது. தலையெழுத்த மாத்த முடியுமா? அம்மா தாயி துர்க்கையம்மா, நீதான் எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இன்னும் பொண்ணு ரோஜா வரலையே. வசந்தா, என்னம்மா அது? பியூட்டி பார்லருக்கு போன பொண்ணு இன்னும் வரல. என்னமோ நடந்திருக்கு, உண்மையா சொல்லு வசந்தா. அண்ணே,
ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அண்ணே. தப்பா? என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணே, ஏற்கனவே சக்தி குடும்பத்துல சக்தி தம்பிக்கு நம்ம ரோஜாவை கேட்டு வந்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல அண்ணே. ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்ன இப்போ? அவங்க ஆள் வச்சு நம்ம ரோஜாவை கடத்திட்டு போயிட்டாங்க அண்ணே.